வணக்கம் நண்பர்களே. 4 கோடி பிடிபட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரனை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. கடந்த 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டோர் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்பதால் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குவதா புகார் எழுந்திருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ரூபாய் 4 கோடி பணத்தை எடுத்து வந்திருந்த 3 பேரை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் நயினார் நாகேந்திரனின் ஓட்டல் மேலாளர் சதீஷ் என தெரிய வந்தது. விசாரணையில் 4 கோடி பணம் நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனின் தேர்தல் செலவுக்காக அனுப்பப்பட்டது என்ற தகவல் வெளியானது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பாஜக நிர்வாகி கோவர்தனனுக்கு சொந்தமாக உணவகத்தில் இருந்து இந்த 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் பாஜக பிரமுகர்கள் பலரது பெயரும் அடிபட்டது. சென்னையில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு மிகவும் நெருக்கமானவருமான முருகன் என்பவரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினாங்க. நெல்லையிலும் பல இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதா சொல்லப்படுது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்யவும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. நயினார் நாகேந்திரனும் கேசவ விநாயகனும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த மனு விரைவிலே இப்போ விசாரணைக்கு வர இருக்கு.